நண்பர்களுக்கு வணக்கம். நான் சுரேஷ்குமார். பாரம்பரிய சேவல் வளர்த்தும் ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய சேவல் ரகங்களில் ஒன்றான கிளிமூக்கு விசிறிவால் சேவலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை எப்படி குஞ்சுகள் வாங்கி எப்படி வளர்க்கறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இந்த சேவல் ரகங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே பரவிட்டு இருக்கு. எல்லாருமே இதை வாங்கி இந்த ப்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு விசிறிவால் சேவலினுடைய கண்காட்சிகள் நடக்குது. சிறந்த சேவல்கள் யார் வச்சிருக்காங்க, ஒரு சிறப்பாக நல்ல அழகாக வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த கண்காட்சியினுடைய நோக்கமே. இந்த சேவல்கள் அழியாமல் பாதுகாக்கணும், இதை எல்லாருமே ப்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த கிளிமூக்கு சேவல் வளர்த்திட்டு இருக்காங்க. இந்த சேவல் ரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகுக்காக வளர்த்துற ஒரு சேவல் ரகங்கள் தான். இது வேற எந்த விதமான தீய எண்ணமோ கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பெட்டாக வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சேவல் ரகங்களை அழியாமல் பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இவங்கெல்லாம் சேவல் வளர்த்திட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த கண்காட்சியும் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் இந்த சேவல் ரகங்களெல்லாம் பார்க்கலாம். இங்கே என்னெல்லாம் சேவல் வச்சுருக்காங்க, என்னெல்லாம் கலர் இருக்குது, அந்த சேவல் குஞ்சுகள் வாங்குறீங்கன்னா நீங்கள் எப்படியெல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம அவங்கள பார்த்துடலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கங்க அண்ணா. நம்ம பேர் சொல்லிடுங்க. வணக்கம், என் பேர் முருகானந்தம். என்னோட ஃபார்ம் நேம் உடுமலை உதயகிரி ஃபார்ம், பொள்ளாச்சி டு உடுமல்பேட் ரோட்டில் கோமங்கலங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குங்க. நான் இந்த கிளிமூக்கு விசிறிவால் வளர்ப்பு ஒரு 15 ஆண்டு காலமாக வச்சுருக்கிறேங்க. இந்த ப்ரீடு பியூர் தமிழ்நாடு ப்ரீடுங்க. இந்த கிளிமூக்கு விசிறிவால் சேவலுங்கிறது சுத்தமான தமிழ்நாடு ப்ரீடுங்க. ஒரு பாரம்பரியமான ப்ரீடு. நல்லா பெருவெட்டு, வால், மூக்கெல்லாம் நல்ல கிளி மாதிரியான ஒரு மூக்கு, நல்ல விசிறிவால். இது நம்ம பாரம்பரிய இனமுங்க இது. ஆனால் நம்மகிட்ட இப்போ எவ்வளோ சேவல் இருக்குது, நீங்கள் இதை எப்படி பராமரிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். 3 சேவல் இருக்குங்கண்ணா. ஒரு 6 பெட்டைக்கோழி இருக்குங்க. கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அதனால் ஒரு வீட்டு முறை வளர்ப்பில் தான் வச்சுருக்கிறேன். இருந்தாலும் ஒரு இயற்கையான சூழ்நிலையில் நேச்சுரல் இயற்கையான உணவுகளை வச்சு நல்ல இம்யூனிட்டி பவரோட வர்ற ப்ரீடாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற 3 சேவல்களுமே பார்த்திங்கன்னா கண்காட்சி தரமான சேவல்களுங்க. கண்காட்சியில் முதல் தரம் வர்ற மாதிரியான சேவல்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குங்க. இது தூய தமிழ்நாடு இனவழி சேவல்களுங்க. இந்த கிளிமூக்கு விசிறிவால் சேவல்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சளித்தொல்லை பெருசாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம தூய தமிழ்நாடு இனவழி சேவல்கள் எடுத்து நம்ம வளர்த்திட்டோம்னா இதுகளுக்கு பெருசாக சளித்தொல்லை இருக்காதுங்க. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்ல ஆரோக்கியமான இதாக வரும். நம்ம சேவல் எல்லாம் பார்த்துடலாமா? ஆனால் கண்டிப்பாக பார்க்கலாமுங்க. எல்லாம் ஒவ்வொரு சேவலாக வரிசையாக பார்க்கலாமுங்க. சரி, இந்த சேவல் என்ன சேவல்? சேவல் பார்த்தீங்கன்னா சுத்தமான கருங்கீரி சேவலுங்க. தமிழ்நாடு இனவழியில் வந்த இந்த கருங்கீரி சேவலில் இந்த ஒரு மஞ்சக்கால் மஞ்ச மூக்கில் இருக்கிற ஒரு தூய கிளிமூக்கு வால் சேவலுங்க. இது நல்லா வாலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான விசிறி வாலாக ஒரு 60-70 வாள்கள் இருக்கிற மாதிரியான ப்ரீடுங்க. இது ஒரு 11 மாதம் ஆகுதுங்க. வால் இப்போ டியூப்பில் இருக்குங்க. இன்னி இது ஒரு அடி வருங்க. இது 2 அடி வாள்கள் ஆனாலும் இந்த நிலத்தில் முட்டாமல் அப்படியே டெம்பராக நிற்குங்க. அடுத்த சேவல் நம்ம பொன்ற சேவலுங்க ஒன்று. இது ஒரு 7 மாத பட்டாங்க. இது நம்ம ஃபார்மில் இருக்கிற ஒரு பொன்றம் சேவலுங்க. இது 7 மாதம் டு 8 மாதம் ஆகுதுங்க. நல்ல தூய இனவழியில் நல்ல மஞ்சக்கால் மஞ்ச மூக்கில் சுத்தமான பொன்றம்ங்க. பார்த்திங்கன்னா நல்ல சுத்த வெள்ளை கண்ணில் வெள்ளி கண்ணில் முக சுத்தம் பார்த்திங்கன்னா 4 வருடம் 5 வருடம் ஆனாலும் அந்த முகத்தில் சுருக்கு இல்லாமல் அந்த வயதான தோற்றம் இல்லாமல் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மோட மெயின் முக்கியமான ப்ரீடிங் சேவலுங்க. இந்த சேவலுக்கு பார்த்திங்கன்னா 6 வயது ஆக போகுதுங்க. இது இப்போது தமிழ்நாடு, கேரளா இது நடந்த அனைத்து கண்காட்சிகள்லேயுமே இது ஒரு முதல் தர சேவலுங்க. இது கிட்டத்தட்ட 9 கண்காட்சிகளில் கலந்துட்டு 9 கண்காட்சிகள்லேயுமே பரிசு வாங்கின சேவலுங்க. ஃபார்மோட ஒரு சிறப்பு என்னென்னா, நீங்கள் நம்மக்கிட்ட கிளிமூக்கு கோழிகள் ஒரு சேவலும் 2 பெட்டைகளும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வளர்த்துறீங்கன்னா அதில் ப்ரீடாகி குஞ்சுக்கு வர்றப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறதை நீங்கள் வச்சுக்கலாம். உங்களால் விற்பனை செய்ய முடிஞ்சால் விற்பனை செஞ்சுக்கலாங்க. சப்போஸ் உங்களால் விற்க முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நமக்கு என்னுடைய எங்கிட்டிருந்து வாங்கிட்டு போன சேவல் பெட்டையில் ஆன குஞ்சுகளை திருப்பி நம்மளே ஒரு நல்ல விலை கொடுத்து நம்ம எடுத்துக்கலாமுங்க.
இது நம்ம ஃபேமிலியான ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு வால் இனவழி பெட்டை குஞ்சுங்க. டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணிடுவீங்க? ஆனால் நம்ம ஆல் ஓவர் இந்தியா சேஃப்டியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா. இது வந்து நம்ம பொன்றம் சேவலில் ஆனால் ஒரு 4 மாத பெட்டை குஞ்சுங்க. இது வந்து நம்ம ஃபார்மில் ப்ரீடிங்க்கு இருக்கிற பெட்டைங்க. இது வந்து இப்போ முட்டை இட்டுருக்குங்க. இது குஞ்சு பொறிக்கிறதுக்கு முட்டை வச்சு முடிய போகுதுங்க. சேவல் குஞ்சுங்க. அது ஒரு பெட்டையும் ஒரு 6 மாத பெட்டைங்க. திண்டுக்கல்லில் ஒரு நண்பர்கிட்ட எடுத்ததுங்க. இது ஒரு 5.5 மாதம் தான் ஆகுதுங்க. இந்த 6 கிலோ 6.5 கிலோன்னு வர்ற இந்த தூய பெருவடை சேவலில் கிளிமூக்கு பெருவடை சேவலில் உள்ள வெரைட்டிங்க. இது தமிழ்நாடு ப்ரீடில் இது நம்மகிட்டயே குஞ்சான பெட்டைங்க. இது நம்ம அந்த பெரிய பொன்றத்துக்கு வந்து போட்டு அடை வச்சுருக்கிறோமுங்க. இது வந்து இது ஒரு 6.5 வருட பெட்டைங்க. இது சேவல் கண்காட்சி நடத்துகிறாங்க இல்லைங்களா? ஆமாங்க. இது வந்து எதற்காக நடத்துகிறாங்க? கண்காட்சிக்காக இந்த சேவலை நம்ம எப்படி தயார்படுத்துகிறோம் அப்படிங்கிறது? கொங்கு நாடு அசில் ஆர்கனைசேஷனுங்க. ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் 3 மாவட்டங்களுக்கு சேர்ந்தது கொங்கு நாடு அசில் ஆர்கனைசேஷனுங்க. கொங்கு நாடு கிளிமூக்கு வால் சேவல் வளர்ப்போல் அமைப்புங்க. அந்த அமைப்புக்கு வந்து செயலாளராக இருக்குங்க. இந்த அமைப்புகள் வந்து பெரும்பாலும் எதுக்கு உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீடு வந்து நிறைய அழிஞ்சிருச்சுங்க. நல்ல கிளிமூக்கு வால் சேவல் அந்த பெருவெட்டான இனவழியை வந்து அழிஞ்சிருச்சுங்க. அதை அழியாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து இந்த அமைப்புகள் ஏற்படுத்தினாங்க. இது நிறைய இருக்குங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா திருச்சியில் ஒரு அமைப்பு இருக்குங்க, திண்டுக்கல்லில் ஒரு அமைப்பு இருக்குது, சேலத்தில் ஒரு அமைப்பு இருக்குது, கிருஷ்ணகிரியில் ஒரு அமைப்பு. அனைத்து மாவட்டத்திலையும் இந்த கிளிமூக்கு வால் சேவல்களுக்குன்னு தனித்தனியான அமைப்புகள் இருக்குங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்காரரு கண்காட்சி நடத்துவாங்க. தேர்ந்தெடுத்து அதுக்குண்டான பரிசுங்க. ஒவ்வொரு மாவட்ட அமைப்பை பொறுத்து பரிசுங்க. ஒரு மாவட்டத்தில் 1/2 பவுன் ஃபஸ்ட்டு பரிசு வந்து 5 சேவல்களுக்கு 1/2 பவுன் பரிசு போடுவாங்க. 2வது சேவல்களுக்கு 2 கிராம் போடுவாங்க. 3வது 1 கிராம் போடுவாங்க. ஒவ்வொரு பக்கம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 2 கிராம்னு இப்போ அந்த அமைப்புகளுக்கு ஏற்றவாறு பரிசுக மாறுபடுங்க. பரிசு பொருட்களோட அதில் அந்த கண்காட்சிகள் கொடுக்குற அந்த சீல்டுகளுக்கு கொஞ்சம் மதிப்பு அதிகமுங்க. நம்ம ப்ரீடுகள் அனைத்தும் வாங்கின சீல்டுகளை பார்க்கலாங்க. இன்னும் நிறைய சீல்டுகள் கொஞ்சம் உள்ளே இருக்குங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு கேரளாவில் நடந்த கண்காட்சிகளில் அனைத்து கண்காட்சிகளையும் நம்ம பரிசு வாங்கின சீல்டுக்குங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நம்மளுடைய கிளிமூக்கு விசிறிவால் சேவலை பற்றி அதனுடைய சிறப்பு பற்றியும் எங்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கண்ணா. கிளிமூக்கு விசிறிவால் சேவல்கள் வந்து நல்ல வளர்ச்சி அடைந்து இந்தியா ஃபுல்லாக பரவணும். நன்றிங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த கிளிமூக்கு விசிறிவால் சேவல் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ப்ரீடுகளை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தொழிலாக கூட அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ப்ரீடை வந்து எல்லாம் பெருகணும். இதை வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் எல்லாருமே அது வாங்கி இதை வந்து பெட்டாக வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இவங்களும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட இந்த மாதிரி குஞ்சுகள் வாங்குறதுனா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.